வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பிரதமர் மோடி இன்று வளர்ந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கத்தை தொடங்கி வைத்த நிலையில் புதுவை அடுத்த ஆரோவிலில் நடைபெற்ற காணொலி காட்சி வாயிலான நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி வாயிலாக வளர்ந்த இந்தியாவிற்கான போதைப்பொருள் இல்லா இளைஞர் உறுதிமொழி இயக்கம் நஷா முகுத் யுவா ஃபார் விக்சித் பாரத் சன்கிளப் அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த தொடக்க நிகழ்வின் மூலமாக போதைப்பொருள் பழக்கத்திற்கு எதிரான 100 வாரங்கள் நீடிக்கும் நாடு தழுவிய மக்கள் பங்கேற்பு இயக்கம் ஆரம்பமாகிறது. நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இருந்து இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். எம்ஒய் பாரத் தன்னார்வலர்கள், எம்ஒய் பாரத் தேசிய சேவை திட்ட, என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள், இளைஞர்கள், கழகங்கள், பள்ளி கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள், என்ஜிஓஸ், தொழில் அமைப்புகளின் இளைஞர்கள் பிரிவுகள் மற்றும் 125க்கும் மேற்பட்ட கூட்டாளர் ஆன்மீக அமைப்புகள் ஆகியவை வாயிலாக இந்த நிகழ்ச்சிகள் இணைகின்றன. இந்த இயக்கத்தின் கீழ் நாடு முழுவதும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், போதைப்பொருள் இல்லா சமூகத்தை உருவாக்க, பொதுமக்களின் பங்கேற்பை உருவாக்கவும் வாரந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சியில் விளையாட்டுப் போட்டிகள், நடைப்பயணங்கள், தியான அமர்வுகள், கலாச்சார நிகழ்ச்சிகள், விழிப்புணர்வு பிரசாரங்கள், தெரு நாடகங்கள், கலந்துரையாடல்கள், அரங்குகள், ஓவிய போட்டிகள் மற்றும் சமூக பங்கேற்பு நிகழ்ச்சிகள் இடம்பெறும். இந்த முயற்சியின் நோக்கம் இளைஞர்களை போதைப்பொருள் பழக்கத்திலிருந்து விலகி இருக்க ஊக்குவிப்பதுடன் தங்கள் சமூகங்களில் நேர்மையான சமூக மாற்றத்திற்கான தூதுவர்களாக அவர்கள் உருவாக வேண்டும் என்பதாகும். அதன்படி இந்த காணொலி காட்சியின் வாயிலாக இந்த நிகழ்வை புதுவை அடுத்த ஆரோவில் பாரத் நிவாஸில் நடைபெற்றது. குஜராத் கூடுதல் தலைமை செயலாளரும் ஆரோவில் நிர்வாக செயலாளருமான ஜெயந்த் எஸ் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின், புதுவை அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜவேலு, பாஜக புதுவை மாநில தலைவர் ராமலிங்கம் மற்றும் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். நிகழ்ச்சியின் நிறைவில் அனைவரும் போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13th ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டியை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தனது குடும்பத்தாரோடு கண்டு ரசித்தார். இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்கம் நடத்தும் 13th ஸ்பீட் ரேங்கிங் சாம்பியன்ஷிப் 2026 ஸ்கேட்டிங் போட்டி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள புதுச்சேரி அரசின் ஸ்கேட்டிங் மைதானத்தில் கடந்த ஜூலை 30 தொடங்கி இன்று ஆகஸ்ட் 2 வரை நடைபெற்று வருகிறது. 3வது நாளாக நேற்று போட்டிகள் நடைபெற்று வந்த நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது மனைவி சிந்து, ஸ்ரீ சார்லஸ் மற்றும் மகளுடன் சென்று ஸ்கேட்டிங் போட்டியை பார்வையிட்டார். தமிழகம், கேரளம், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட ஸ்கேட்டிங் வீரர் வீராங்கனைகள் சப் ஜூனியர், ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவுகளில் இந்த போட்டியில் பங்கேற்றுள்ளனர். தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு நிகழ்ச்சிகள் சீனியர் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் வெற்றி பெற்று முதல் 2 இடங்களை பிடித்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வழங்கினார். இதேபோல 3ஆம் இடம் பிடித்த வீரர்கள் வீராங்கனைகளுக்கு வெண்கல பதக்கத்தையும் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாக பொதுச் செயலாளர் ராம்குமார் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் இந்திய ரோலர் ஸ்கேட்டிங் கூட்டமைப்பு மற்றும் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை மக்கள் பவனில் முதல்வர் ரங்கசாமி திடீரென்று சந்தித்து பேசினார். கடந்த ஜூலை 20 துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து இலாக்கா ஒதுக்கீடு பட்டியலை முதல்வர் ரங்கசாமி அளித்தார். இலாக்கா தொடர்பான பட்டியலை வழங்கியிருந்தும் அதனை அறிவிக்க காலதாமதம் ஏன் என தமக்கு தெரியாது என்று முதல்வர் ரங்கசாமி செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். இந்நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முதல்வர் ரங்கசாமி மக்கள் பவனுக்கு நேற்று மாலை சென்று சந்தித்து சுமார் 10 நிமிடங்கள் பேசினார்.
இதில் அமைச்சர்களுக்கு கூடுதலாக சில இலாக்காக்கள் அளிக்கவும் சட்டப்பேரவை கூடும் தேதி குறித்தும் இருவரும் பேசியதாக தெரிகிறது. இதனால் அமைச்சர்களுக்கான இலாக்கா ஒதுக்கீடு பிரச்சினை முடிவுக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பித்தளை வாழ்வு திருடு போனது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் ஊழியர்கள் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக மேல்நிலை நீர்த்தேக்கு தொட்டி மூலமாக தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது. கடந்த மாதம் 20ஆம் தேதி தண்ணீர் விநியோகிக்க பயன்படும் பித்தளை வால்வை மர்ம நபர்கள் திருடி சென்றனர். இதுகுறித்து அங்கு ஒப்பந்த ஊழியராக பணிபுரியும் உப்பளம் நேதாஜி நகரை சார்ந்த சுமன் அளித்த புகாரின் அடிப்படையில் உருளின்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் 44 புகார்களுக்கு உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. வில்லியனூர் காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் தலைமையில் மக்கள் மன்றத்தில் குறை கேட்கப்பட்டது. இதில் காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பெரியகடை காவல் நிலையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் போலீஸ் அதிகாரிகள் பங்கேற்று மனுக்களை பெற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இணையவழி குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் துணைநிலை காவல் கண்காணிப்பாளர் ராகு தலைமையில் காவல் கண்காணிப்பாளர் ஸ்ருதி யாரக்கட்டி உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் குறைகளை கேட்டு நடவடிக்கை மேற்கொண்டனர். மொத்தம் 71 புகார் மனுக்கள் பெறப்பட்டன. இதில் 44 புகார்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த முகாம்களில் 25 பெண்கள் உள்ளிட்ட 174 பேர் கலந்து கொண்டனர். கோதாவரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு காரணமாக ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள தாழ்வான பகுதிகளில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது. சம்பந்தப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் வெள்ள நீரை வெளியேற்ற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மகாராஷ்டிரா மற்றும் தெலுங்கானாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக கோதாவரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆந்திராவின் தவளேஸ்வரம் அணையிலிருந்து 10.48 லட்சம் கியூசெக்ஸ் வெள்ளநீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கோதாவரி ஆற்றங்கரையோரம் உள்ள குருகிருஷ்ணாபுரம் பகுதியில் உள்ள 30க்கும் மேற்பட்ட வீடுகளை வெள்ள நீர் சூழ்ந்திருக்கிறது. வெள்ள பாதிப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஏனாம் பிராந்திய நிர்வாக அதிகாரி சிவராஜ் மீனா மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுடன் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆலோசனை மேற்கொண்டார். மேலும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நேரில் ஆய்வு செய்து வீடுகளை சூழ்ந்துள்ள மழைநீரை மோட்டார் பம்பு மூலமாக வெளியேற்றவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளாக அடையாளம் காணப்பட்டுள்ள பிரான்சிபா, குருகிருஷ்ணாபுரம், பழைய ராஜீவ் நகர், வெங்கடா நகர், அயன் நகர் ஆகிய பகுதிகளில் தண்ணீரை வெளியேற்ற தேவையான மோட்டார்களை தயார் நிலையில் வைக்கவும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். காரைக்கால் கீழ ஓடுதுறையில் புனித அந்தோணியர் ஆலய ஆண்டு திருவிழாவையொட்டி நடந்த மின் அலங்கார தீர்ப்பவனிகள் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். காரைக்கால் மாவட்டம் கீழ் ஓடுதுறையில் உள்ள பழமை வாய்ந்த புனித அந்தோணியர் ஆலயத்தில் ஆண்டு திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மின் அலங்கார தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக தலைமை பங்கு தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் இணை பங்கு தந்தை சுவாமிநாதன் செல்வம் தலைமையில் சிறப்பு கூட்டு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மின்விளக்குகள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் புனித அந்தோணியர் திருவுருவம் எழுந்தருள செய்யப்பட்டு சிறப்பு ஆசீர்வாதத்து பிறகு தேர்ப்பவனி தொடங்கியது. முக்கிய வீதிகள் வழியாக நடைபெற்ற தேர்ப்பவனிகள் திரளான கிறிஸ்துவ பங்கு மக்கள், ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு இறை பாடல்கள் பாடி மெழுகுவர்த்தி ஏற்றி பிரார்த்தனை செய்தனர். திருவிழாவையொட்டி ஆலய வளாகம் விழாக்கோலம் பூண்டிருந்த நிலையில் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிக்காக காவல்துறையினர் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி பாமக செயற்குழு கூட்டத்தில் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாக்கா ஒதுக்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. புதுச்சேரி கவுண்டம்பாளையம் வன்னியர் சங்க கட்டிடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. கிழக்கு மண்டல மாநில அமைப்பாளர் கோபி என்கின்ற கோபாலகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். மேற்கு மண்டல அமைப்பாளர் மதியழகன் வரவேற்றார். மாநில மற்றும் மண்டல நிர்வாகிகள், இளைஞரணி நிர்வாகிகள், தொகுதியின் பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள், அமைப்பு ரீதியான பணிகள், மக்கள் பிரச்சினைகள் மற்றும் புதுச்சேரியில் கட்சியை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் பாமக மற்றும் வன்னியர் சங்கத்தின் பொறுப்பை அன்புமணி ராமதாசிடம் ஒப்படைத்த மருத்துவர் ராமதாசிற்கு புதுச்சேரி பாமக சார்பில் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கப்பட்டது. கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களில் கர்நாடக அரசு
மேகதாது அணை கட்டுவதை தடுக்க முதலமைச்சர் ரங்கசாமி சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். புதுச்சேரியில் புதிய ஆட்சி அமைந்து 80 நாட்களை கடந்துள்ள நிலையில் அமைச்சர்களுக்கு உடனடியாக இலாகாக்கள் ஒதுக்கப்பட வேண்டும். புதுச்சேரி கடலூர் சாலைகள் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை போர்க்கால அடிப்படையில் விரைந்து முடிக்க வேண்டும் என்பன வலியுறுத்தப்பட்டன. புதுச்சேரியில் ஒருங்கிணைந்த பட்டதாரி தேர்வுகள் நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்படுகிறது. இதுகுறித்து புதுச்சேரி அரசு சார்பு செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் வரும் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெறவிருந்த ஒருங்கிணைந்த பட்டதாரி நிலை தேர்வு 2025 நிர்வாக காரணங்களால் தள்ளி வைக்கப்படுகிறது. இந்த தேர்விற்கான புதிய தேதி விரைவில் அறிவிக்கப்படும். தேர்வுகள் பற்றிய புதுப்பிப்புகளுக்கு விண்ணப்பதாரர்கள் இணையதளத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓடைவெளி பெரம்படி மாரியம்மன் ஆலய செடில் உற்சவ விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராமு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூனுக்குட்பட்ட ஓடைவெளி ஸ்ரீ பெரம்படி மாரியம்மன் ஆலய ஆடி மாத பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஞாயிற்றுக்கிழமை செடில் உற்சவம் கோலாகலமாக நடைபெற்றது. மங்கள இசையுடன் தொடங்கிய விழாவில் ஆற்றங்கரையிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை, சாகை வார்த்தல், கும்பம் கொட்டுதல், காத்தவராயனுக்கு படைகள், கொடியேற்றுதல், காப்பு கட்டுதல் உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து முக்கிய நிகழ்வான செடில் உற்சவம் நடைபெற்றது. விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ராமு, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம், திமுக இலக்கிய அணி சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பின்னர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் மாரியம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை ஆலய இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு முகாமில் கலந்து கொண்ட ஆரணி இளைஞர் 1.6 கிலோமீட்டர் ஓட்டத்தில் ஓடிய போது மயங்கி விழுந்து உயிரிழந்தார். இந்திய இராணுவத்திற்கு அக்னிவீர் திட்டத்தின் கீழ் ஆள் சேர்ப்பு முகாம் புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நேற்று துவங்கியது. வரும் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் பங்கேற்க திரளான தமிழக இளைஞர்கள் குவிந்துள்ளனர். நேற்று முதல் 1.6 கிலோமீட்டர் ஓட்டம் நடைபெற்றது. இதில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி கண்ணமங்கலம் பகுதியை சார்ந்த கோகுல் வயது 18 என்ற இளைஞர் பங்கேற்று ஓடினார். அப்போது அவர் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சைக்கு பலனின்றி கோகுல் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து உதயஞ்சாலை போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். ஸ்கேட்டிங் செய்தபடியே வில்வித்தையில் நியூ எயின்ஸ்டன் உலக சாதனை படைத்த புதுச்சேரி சிறுமியை முதலமைச்சர் ரங்கசாமி பாராட்டினார். புதுச்சேரி மூலகுளத்தில் உள்ள பிரிட்டிஷ் இன்டர்நேஷனல் அகாடமியில் 5ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஷாஷி கடந்த 2 வருடங்களாக ட்ரோன் ஷூட்டிங் ஸ்கேட்டிங் அகாடமியில் ஸ்கேட்டிங் பயின்று வருகிறார். ஸ்கேட்டிங் செய்து கொண்டே வில்வித்தை போட்டியில் சாதனையும் படைத்துள்ளார். இவரை சாதனையை நியூ எயின்ஸ்டன் உலக சாதனையாக அங்கீகரித்து சாதனை படைத்த சிறுமி தனது பயிற்சியாளர் பிரவீன் மற்றும் பெற்றோருடன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரி சைபர் கிரைமிற்கு ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் இடமாற்றம் செய்யப்பட்டனர். புதுச்சேரி காவல்துறையில் ஒரு இன்ஸ்பெக்டர், 2 சப் இன்ஸ்பெக்டர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி நெட்டப்பாக்கம் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் சைபர் கிரைம் நிலைய அதிகாரியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். ஏனாம் கடலோர காவல்படை சப் இன்ஸ்பெக்டர் புனிதராஜா மற்றும் ஒதியஞ்சாலை சப் இன்ஸ்பெக்டர் குமரவேல் ஆகியோர் சைபர் கிரைமிற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதில் இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன் நெட்டப்பாக்கத்திற்கு வேறு ஒருவர் நியமிக்கப்படும் வரை ஸ்டேஷன் பொறுப்பை கவனிப்பார். இதற்கான உத்தரவை போலீஸ் தலைமை எஸ்பி மோகன்குமார் பிறப்பித்துள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.